என்ற ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். பாடல் எண் 74. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமிரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமிரே உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கிறிஸ்துவும் பாதம் வந்தே, எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. நம்பிக்கை இல்லாமல் அழிந்திடும் மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா, எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். நிறைவு பாடலாக பாடலின் 251 வேத நூல் ஓதிடும் நல்ல மெய்ப்பா. வேத நூல் ஓதிடும் நல்ல மெய்ப்பா, பாதையும் சத்தியமும் ஜீவன் நீரே. பேதையாம் ஏழை என் பாதை செல்ல நீரல்லால் யாரும் இல்லை. இயேசு நாதா, ஏழைக்கு நீரல்லால் யாரும் இல்லை. இயேசு நாதா, நீரல்லால் யாரும் இல்லை. சத்திய விசுவாசத்தை காத்திடவே நித்தம் நின் கீர்த்தியை பாடிடவே. சத்துரு சேனை வெற்றி தர நீரல்லால் யாரும் இல்லை. இயேசு நாதா, ஏழைக்கு நீரல்லால் யாரும் இல்லை. இயேசு நாதா, நீரல்லால் யாரும் இல்லை. ஒரே பிதாவையா நின்றிடவே பரிசுத்தாவியை பெற்றிடவே. வேறேது போக்கும் வழியும் இல்லை. நீரல்லால் யாரும் இல்லை. இயேசு நாதா, ஏழைக்கு நீரல்லால் யாரும் இல்லை. இயேசு நாதா, நீரல்லால் யாரும் இல்லை. நன்மை ஏதும் செய்ய அருகிலே தின்
யான் செய்ய திறனுள்ளே நற்செய்கையாவும் சித்தம் செய்ய நீரல்லால் யாரும் இல்லை. இயேசு நாதா எனக்கு நீரல்லால் யாரும் இல்லை. இயேசு நாதா நீரல்லால் யாரும் இல்லை. தேவன் மகத்துவத்தில் மேல் வரவே ஜீவத்தை தரவே அப்போதும் நாங்கள் பாடிடுவோமே நீரல்லால் யாரும் இல்லை. இயேசு நாதா ஏழைக்கு நீரல்லால் யாரும் இல்லை. இயேசு நாதா நீரல்லால் யாரும் இல்லை. பாடல் வேளையில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரித்த உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. மறுபடியுமாய் இந்த நாளில் கடந்து வந்திருக்கிற யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஓய்வு நாளின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலே தேவனை தொழுது கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நல்ல நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இணையதளத்தின் வழியாக எங்களோடு கூட இணையக்கூடிய ஒவ்வொரு தெய்வதாசர்களையும் கோயம்புத்தூர் மத்திய திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நல்ல ஆராதனையை துவங்கத்தக்கதாக நாம் யாவரும் எழுந்து நின்று சிறிய பாடல் புத்தகத்தில் 78வது பாடல், வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றைய தேவை தேவா இப்போ தாரும் தேவா என்ற பாடலை பாடும். யாவரும் எழுந்து நின்று 78வது பாடல், வல்லமை தேவை தேவா என்ற பாடல். வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்றே மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்றே மூப்பராளிவர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே மூப்பராளிவர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா
இப்போ தாரும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் மீந்திடும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் மீந்திடும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள். புதிய ஏற்பாட்டிலே 151வது பக்கம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். வாசித்த திருவசனங்கள் வழியாய் தேவன் தாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். பாஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ் அவர்கள் முன் வந்து நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். உன்னதத்தில் வாசமாயிருந்து எங்களை கனிமணி போல பாதுகாத்து தாங்கு ஏந்தி வண்ணத்தும் பரமபிதாவே இந்த அருமையான ஓய்வு என்று விசுவசிக்கிறோம். கடந்த 6 நாட்கள் முழுவதும் எங்களுடைய பணிகளை செய்ததாக தேவனாய கர்த்தர் எங்களுடைய சரீரத்தில் கொடுத்த ஜீவனுக்காகவும் சுகத்துக்காகவும் பலத்துக்காகவும் நன்றி விசுவசிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து பிரசித்தமாக்கி ஓய்ந்திருந்த இந்த ஓய்வு நாளில் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். தேவனாய கர்த்தர் இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தர வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஆலயத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். இந்த நாளில் இந்த தாசன் மூலமாக கேட்கிற சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு புரோட்சமாக இருக்கத்தக்கதாகவும் சத்தியங்களை நாங்கள் அபியாசிக்கத்தக்கதாகவும் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற அனுபவத்தை இந்த தேவனாய் கர்த்தனை தர வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். சென்னையிலிருந்து இந்த நாளுக்கான தூதை கொடுக்கத்தக்கதாக வந்திருக்கக்கூடிய
எல்டர் ஜார்ஜ் வில்லியம்காக ஜெபிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் அவர் கொடுத்த சுகத்துக்காகவும் பலத்துக்காக நன்றி. இந்நாளுக்கான மனம் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் அபியாசிக்க இந்த தேவனாய் கர்த்தர் இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தர வேண்டுமாய் மீட்புமலை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரம்பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்மத்திலே தெய்வ தூதை பகிர்ந்து கொள்ள இருப்பவர்கள் எல்டர் ஜார்ஜ் வில்லியம் அவர்கள் சென்னை பகுதியிலிருந்து நமக்கு தெய்வ செய்தியை இன்றைக்கும் நாளைக்கும் அளிக்கத்தக்கதாக கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் கடந்த முறையும் இதே போல் இந்த மாதத்தில் கடந்து வந்தார்கள். அவரை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நல்ல ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். பிள்ளைகளுக்கு தங்களுடைய வாழ்நாளிலே ரொம்ப முக்கியமான பரீட்சைகளை சந்திக்கப் போகிற பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தைகள் தேற்றரவான வார்த்தைகளாய், அவர்கள் இன்னும் நல்ல விதமாய் படிக்கிறதற்கு ஊன்றுகோலாய் இருக்கக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கிறது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து 4 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். 4 பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் ஊழிய பாதையில் சிலரும் ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அதற்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தற்போது அவர்கள் கரஸ்பாண்டண்டாக கேட்வே இன்டர்நேஷ்னல் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸில் கரஸ்பாண்டண்டாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாளில் நம்மத்தில் கடந்து வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படத்தக்கதாக நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். எல்டர் ஜார்ஜ் வில்லியம்ஸ் அவர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் என்னால் உண்டாவதாக. அனைவருக்கும் ஓய்நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள. ஹாப்பி சாபத் டு each and everyone. Thank God for seeing you again. I felt that I joined my family again. Last year I came and now I spent more than 10 years time as a principal இந்த பள்ளிக்கூடத்தில் நான் இருந்தேன். ஒரு மிக என்னுடைய சர்வீஸில் 7th day சர்வீஸில் 33 வருஷத்தில் 1/3 சர்வீஸு கோயம்புத்தூரில் அது இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்களாக இருந்தவங்களாம் இன்றைக்கி டீச்சர் ஆகிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய சாதனையாளர்கள் இங்கே இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை வெகுவாய் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. பாஸ்டர் ஸ்ரீபன்ராஜ் அவர்களை பார்த்ததில் மிகுந்த சந்தோஷம். அவர்கள் இங்கே செக்ரட்டரியாக ஆண்டவர் கொண்டு வந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். நான் சென்னையில் இருக்கின்ற போது கொட்டிவாக்க திருச்சபையிலே பாஸ்டராக இருந்தால் இன்னும் பல இடங்களில் அவரோடு கூட சேர்ந்து நாங்கள் பயணித்திருக்கிறோம். மிக நல்ல ஒரு போதகர் அவர் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவருடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கும் நம்முடைய சபை எல்டர் மிஸ்டர் NMS மோசஸ் அவர்களுக்கும் நான் நினைவு தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் அவரோடு கூட நான் பேசித்தோடு பள்ளியிலே இந்த நாளிலே 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தேன். அதாவது யூஆர் பார்ன் டு அச்சீவ், நீ சாதிப்பதற்காகவே பிறந்திருக்கிறாய். அது மாணவ செல்வங்களுக்கு ஒரு புத்துயிர், ஒரு நியூ ஸ்பிரிட் அவங்களுக்கு கொடுத்ததாக அது அமைந்தது. அதை தொடர்ந்து நான் 3வது வருடமாக நம்முடைய பள்ளிகளோடு அரசு பள்ளிகளோடு நான் செய்து கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிஃபோர் நாம் சத்தியத்திற்கு செல்லும் முன்பாக தலைகள் தாழ்த்தி சிறிது செய்வோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீங்கள் பரிசுத்த பரமபிதாவே, அடியேனையும் இந்த நாளிலே உம்மை துதிக்க வந்திருக்கிற மேலான விசுவாச பிள்ளைகளும் இந்த கரையில் ஒப்பிருத்தாவே, அடியேனை மேற்று ஆவியார் தானே வெளிப்படும்படியாய், இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடும்படியாய் அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து பண்ணி நாமத்தில் மிக தாழ்மையை வேண்டும் பரிசுத்த பரமபிதாவே, ஆமென். நாம் ஏன் சர்ச்சுக்கு வரோம்? நாம் ஏன் வேதம் வாசிக்கின்றோம்? பல வகையான சத்தியங்களை பல தேவ ஊழியர்கள் மூலமாக நாம் அங்கே கேட்கிறோம். ஏன் அதை கேட்கிறோம்? ஏன் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மேலான சத்தியத்தை நமக்கு அனுதினமும் கொடுத்து கொண்டு வருகிறார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா? அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் நம்முடைய பேர்லேயே பார்த்தா, ஓ நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் இல்லையா? நம்முடைய பேர்லேயே நம்ம யாருன்றதை அது காண்பித்து விடுகிறது. என் பேர் ஜார்ஜ் வில்லியம்ஸ் சொன்னால் அது தமிழ் பேர் இல்லை இல்லையா, கிறிஸ்டினி. அப்போது நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை செயல்பாடுகள், நடைமுறை பாவனை அங்கே வெளிப்பட வேண்டும்.
ஆகவே அப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் விளங்குவதற்கும் அவரை பின்பற்றி செல்வதற்கும் தான் இந்த சத்தியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு கதை ஒன்றை நான் இங்கே வாசித்தேன். ஒரு 15 வயசு பையன் ஒரு கடையில் போய் ரொட்டி திருடிட்டான். ஃபாரின் கண்ட்ரீஸில் ப்ரெட்டை திருடிட்டான். அவனை கடைக்காரர் போய் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் அவனை பிடிச்சி ஒப்படைச்சிட்டார். போலீஸ் ஸ்டேஷனில் அவன் மேலே கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு வந்து அந்த கேஸ் வருது. அப்போ நீதிபதி அந்த விசாரிக்கிறார். ஏன்பா கடையில் நீ ரொட்டி திருடினியா? ஆமாம் திருடினேன். ஏன் நீ வந்து அதை வாங்கியிருக்கலாமே கடையில் காசு கொடுத்து? என்கிட்ட காசு இல்லை. ஏன் அவனுக்கு யாரும் காசு கொடுக்கலையா? எனக்கு யாரும் இல்லை, எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மா நோயாய்ப்பட்டு அவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. சரி, நீ எங்கேயும் போயிட்டு வேலை எதுவும் செய்யலையா? ஆமாம், நான் வேலை கார் கழுவுற வேலை நான் செய்துட்டு இருந்தேன், காருங்களை கழுவுறது வேலை செய்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா நோய்வாய்ப்பட்டதுனால நான் ஒரு நாள் லீவ் எடுத்தேன். அதனால் அந்த வேலையிலேருந்து அந்த கார் கழுவுறதுல இனிமேல் நீ வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, அப்போது அவர் சொல்லிட்டாரு, நீ வேறு எங்கேயும் போய் வேலைக்கு தேவையில்லையா? வேறு யாரும் போய் கேட்கலையா? நான் ஒரு நாள் முழுவதும் 50 பேர்கிட்ட போய் நான் வேலை கேட்டேன், உதவி கேட்டேன். யாருமே எனக்கு உதவ முன் வரல. வேறு வழியே இல்லாமல் தான் நான் இந்த ப்ரெட்டை நான் கடையில் போய் நான் திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னான். அப்போது இந்த நீதிபதி இந்த விஷயத்தை கேட்ட உடனே திருட்டு, குறிப்பாக பசியுள்ள சிறுவனுக்கு ஆகாரம் இல்லை இந்த நாட்டில், இந்த ஊரில் நாம் வசிக்கிற இடத்துல. இப்போ அவர் சொல்கிறார் வந்து, என்ற குற்றத்திற்கு நாம் அனைவரும் பொறுப்பு. இவன் செய்த குற்றத்திற்கு நாம் அனைவரும் பொறுப்பு. நான் உட்பட நீதிமன்றத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இதற்கு பொறுப்பு. அவர் தன்னையும் சேர்த்துக்கிட்டார். இப்போது அவர் என்ன சொல்கிறாரு சொன்னால், ஆகவே இதை இங்கே உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் $10 அபராதம் விதிக்கிறேன். எனக்கு நானும் அபராதம் விதிக்கிறேன். முதல்ல நான் $10 அபராதமாக நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் பேர் எழுதிட்டு $10 கொடுத்து எல்லார்கிட்டையும் அங்கே கொடுக்குறாரு. இங்கே வந்திருக்கிற எல்லாரும் அந்த சிறுவனுக்கு $10 கொடுக்கணும். இந்த கடைக்காரர் திருடனான்னு சொல்லி பிடிச்சிட்டு வந்தார் இல்லையா, அவருக்கு நான் $1000 ஃபைன் போடுறேன். மேலும் இது ஒரு கேஸாக எடுத்துக்கிட்டு வந்தாங்க இல்லையா போலீஸ் ஸ்டேஷன், அவங்களுக்கும் $1000 நான் வந்து ஃபைன் போடுறேன். இந்த $1000 கடைக்காரரும் போலீஸ் ஸ்டேஷனும் 24 மணி நேரத்துக்குள்ளே கொடுத்துடணும் அப்படின்னு உத்தரவு போட்டார். உத்தரவு போட்டுட்டு அந்த பணத்தை எல்லாம் அந்த சிறுவன் கையில் கொடுத்துட்டு அவர் வந்து கண்ணீரோடு வெளியே அந்த நீதிமன்றத்திட்டு வெளியே வராரு. அதை பார்த்து எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர் வந்தது. அந்த சிறுவன் வந்து அவரை அப்படியே பார்த்துட்டு, வித்தியாசமாக அவரை பார்த்துட்டு அப்படியே அவன் வந்து வெளியே வந்து நிற்கிறான். அப்போது அவனுடைய கை விலங்கு அவருங்க அவனுக்கு விலங்கு போட்டு நிறுத்தியிருக்கிறாங்க. கை விலங்க அவன் கையில் அந்த பணத்தெல்லாம் கொடுங்க, இந்த பையன் திருடுவதற்கு நீங்களும் நானும் பொறுப்பு. ஒரு பையன் ஒரு சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு 50 பேர் இடத்துல போயிட்டு என்ன செய்திருக்கான், வேலை கேட்டிருக்கான். வேலை கிடைக்கல, யாருமே அவனுக்கு உதவ முன் வரல. அந்த சூழ்நிலையை உருவாக்கினது யார்? நீங்களும் நானும் தான் என்றாங்க சொல்லி. ஆகவே இப்படிப்பட்ட செயல்களை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மிலே வசிக்கின்ற ஒருவனுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, உருவாக்கக்கூடாது. இப்போது இந்த ஒரு ஜட்ஜ் ஒரு கிறிஸ்தவை போல அவர் நடந்து கொண்டதை நாம் இங்கே பார்க்கலாம். இப்போ நாம் இங்கே வாசித்தல்லையா அந்த வசனத்தை இங்கே வாசிக்கின்ற போது யோவான் 16ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்தை இங்கே பார்க்கிறோம். அவர் நான் 7வது வசனத்தில் நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, நான் போகாத தேற்றவாளன் உங்களுக்கு வரார், நான் போயினால் அவர். சரி, 8வது வசனம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்வார், கண்டித்து உணர்த்துவார். இப்போ நம்முடைய மத்தியில் யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்.
ஏன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் போவது நலம், நான் போகாதிருந்தார் தேற்றரவாளன் வரார். அவர் தான் நம்ம எப்படி நடத்துவாராம்? நீதியின் பாதையிலே நம்மை நடத்துவார். பாவத்தை குறித்தோம், நீதியை குறித்தோம், நியாய தீர்ப்பை குறித்தோம் கண்டித்து உணர்த்துவார். அப்போது அந்த நீதிபதி, அந்த ஆவியானவர் அந்த நீதிபதியின் மூலமாக இங்கே அவர் செயல்பட்டதை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால், அதாவது 9வது வசனம் என்ன சொல்கிறது, 8வது வசனம், அவர் பாவத்தை குறித்து, இப்போது அந்த பாவம் என்பது என்ன? அந்த சிறுவனை பசியினாலே அந்த சமுதாயம் அவனை வெட்டிச்சு. 50 பேர் போனாங்க, 50 பேர் பட்டுக்கிட்ட போய் அவன் உதவி கேட்டான், வேலை கேட்டான். 50 பேருமே அவனுக்கு என்ன செய்யலை? வேலையும் கொடுக்கல, உதவியும் கொடுக்கல. அது மனுஷனுடைய பாவம். அப்போ அவர் நீதி என்னன்னு சொல்லி அங்கே பார்க்குற போது அவர் நீதியை குறித்தும் அவர் என்ன செய்கிறார் சொன்னால், நீதிபதி தன்னை உணர்ந்து தானும் காரணம் என உதவ முன் வந்து சரியான தீர்ப்பு எல்லாரும் $10 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதியாக அந்த இடத்துல அவர் ஒரு மனிதனாக, ஒரு நல்ல கிறிஸ்தவனாக தானும் செயல்பட்டார். அங்கே அமர்ந்திருந்தவர்களும் செயல்பட வைத்ததை நாம் இங்கு பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு என்ன என்று அங்கு பார்க்கிற போது, இந்த சிறுவனை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து பிடிச்சி கொடுத்தான கடைக்காரன், ஏன்னா ஒரு ப்ரெட்டு தான், அதுக்கு நீ கொண்டாந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு கேஸாக அதை கொண்டு வந்து கொடுத்துட்டேன். தீர்ப்பு என்ன? நீ சரியான மனிதனாக நீ செயல்படவில்லை, ஆக உனக்கு $1000 ஃபைன். போலீஸ்காரன் அதீனி ஒரு சின்ன பையனோட ஒரு கேஸாக நீ எடுத்துகிட்டு வந்து கோர்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கு பாரு, உனக்கும் $1000 ஃபைன். அதுதான் அந்த நியாய தீர்ப்பு. அப்போது இப்படி நாம் நம்முடைய தேற்றரவாளன் நமக்கு போதிக்கின்ற அந்த சத்தியத்தின் பாதையிலே நீங்களும் நானும் நடக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு காரியம். அதாவது ஒரு மனிதனுக்கே, ஒரு உலக நியாயாதிபதிக்கே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தோன்றினால், ஆண்டவரை அனுதினமும் தேடுகின்ற நாம், அனுதினமும் வேதம் வாசிக்கின்ற நாம், அனுதினமும் தேவனோடு கூட ஜபத்திலே உருவாடுகின்ற நாம், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி காணப்பட வேண்டும்? மேலும் பல சமயங்களில் நாம் அநேகருக்கு, மற்றவர்களுக்கு தேற்றரவாளர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய கண் முன்னாக கஷ்டப்படுவர்களுக்கு நாம் அன்பின் கரத்தை நாம் என்ன செய்யணும்? நீட்ட வேண்டும். உதவி கரத்தை நாம் என்ன நீட்ட வேண்டும். மேலும் ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது ஒரு தேற்றரவாளனாகி ஆண்டவரை நாம் தேடுகிறோம். தேவனே, இயேசுவே, இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படியாச்சும் விடுபட வேண்டும், இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படியாச்சும் வெளிவர வேண்டும், இந்த சூழ்நிலையை நான் எவ்வாறாக சந்திக்க போகிறேன் என்பதை அறியேன், ஆனாலும் நீர் என்னை வழி நடத்த வேண்டும், இந்த பிரச்சனையில் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஆண்டவரை தேடுகிறோம். அதே குணத்தை நாம் மற்றவர்கள் மத்தியிலே, தேவைப்படுகிறவர்கள் மத்தியிலே பிரதிபலித்தால்தான் அந்த உதவியை ஆண்டவர் நமக்கு நல்க செய்வார் என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த சீஷர்களுக்கு இதை சொல்கிறார்? நான் போவது நலம், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வரார். ஏன் சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை அங்கே அழைத்து தன்னை பின்பற்றும்படி அங்கே அவர்கள் அழைத்து அவர்களோடு கூட அந்த 3 வருட காலம், 3.5 வருட காலம் அவரோடு கூட செலவழித்தார். இப்பொழுது அவர் சந்திக்க போகின்ற பிரச்சனை மிக பெரிதாக இருக்கிறது. அவரை அரெஸ்ட் பண்ணி சிலுவையில் அறைய போகிறார்கள், அவமானப்படுத்த போகிறார்கள். இது சீஷர்கள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவமாக அது நடக்கப் போகிறது. ஆகவே தான் இப்படி போயிட்டேன், தான் தன்னை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சீஷர்கள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக முன்னாடி நடக்க போகிற சம்பவத்தை நினைத்து அந்த சீஷர்கள் என்ன செய்கிறாரு? தேற்றுகிறார். என்ன போல இன்னொரு தேற்றரவாளன் வரார், நான் போவது நலன், நான் போகாதிருந்தார் தேற்றரவாளன். எவ்வளவுடைய அன்பு இல்லையா? அப்போ தன்னை நம்பி வந்த அந்த சீஷர்களை சோர்ந்து போகக்கூடாது, பின்னாடி பயந்துடக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே நடக்கப் போகிற சம்பவங்களை வைத்து அந்த சீஷர்களை அவர் தேற்றுவதை
அவர்களுக்கு ஆற்றுவதை நான் என்னிடத்தில் இன்னொரு தேற்றவாளன் உங்களுக்கு வருவார் என்று அவரை தைரியப்படுத்துவதை நாம் இங்கு பார்க்கிறோம். அதுதான் அன்பு, அதுதான் தேவனின் அன்பு, ஈடு இணை இல்லாதது. அப்படிப்பட்ட தெய்வத்தின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் அங்கே வாழ்ந்து கொண்டு அதே சத்தியத்தை அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்கும் அதே தேற்றவாளன் என்ன செய்கிறார்? நமக்கும் துணை நிற்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் அதில் பாருங்கள், யோவான் 14 நாம் இங்கே வாசிக்கிறோம். 1 வாசிக்கின்ற போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். நமக்கும் சொல்கிறார் வந்தது, நம்முடைய இருதயம் கலங்க வேண்டாம். அவர் இங்கே சொல்கின்ற அந்த விஷயத்தை நாம் இங்கே பார்க்கின்ற போது நிறைய அந்த சீஷர்கள் கவலைப்பட இருந்துச்சு. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஜனங்களும் இப்படி அங்கே ஜனக்கூட்டம் நிறையா இருந்துச்சு. ஏன்னா அவர் கண்ட அற்புதத்தை பார்த்துருக்குறாங்க, உயிரோடு மரித்தவனை உயிரோடு எழுப்பதனை அவர்கள் பார்த்துருக்கிறார்கள். 5 அப்போ 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்ததை பார்த்துருக்கிறார்கள். குருடனுக்கு பார்வை கொடுத்ததை பார்த்துருக்கிறார்கள். தொழுநோயாளியை சுகப்படுத்தினதை அங்கே பார்த்துருக்கிறார்கள். ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்றதை பார்த்திருக்கிறார்கள். ஒரு திமிர்வாதக்காரனை கூரையிலிருந்து இறக்கி சுகப்படுத்தினதை இங்கே பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இவர் படப்போகிற பாடுகளை அவர்கள் பார்க்க போகிறார்கள். இப்படியும் இவருக்கு நடக்குமா, அப்படி சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு மேலான சத்தியத்தை முன்கூட்டியே அங்கே என்ன சொல்கிறாரு, அங்கே சொல்கிறார். அந்த வசனம் என்ன சொல்கிறது? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதீங்க. இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஆகவே தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். அவர் தான் என்னை அனுப்பினார், அவர் தான் இன்டைரக்டாக சொல்கிறார், உங்களை மீட்பதற்காக, இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக என்னை அனுப்பினார். என்னையும் விசுவாசியுங்கள். ஏன் சொன்னால் அவர் சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆகவே தேவனிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று அங்கே சொல்கிறார். ஏன் சொன்னால் அப்போது இந்த சூழ்நிலையில் அவர் மாட்டினோடனே என்ன ஆகி போச்சு, ஒருத்த காட்டி கொடுத்துட்டான். அவரோடு கூட இருந்து அவ்வளோ பழகின யூதாஸ் காரியத்து பண ஆசையை தான் அவனோட இருந்துச்சு. அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்காதபடி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உலக ஆதாயம் கிடைக்குமா என்று தான் பார்த்து கொண்டிருந்தான். அதனால் ஒரு 30 வெள்ளி காசுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். பேதுருவை போல இயேசு கிறிஸ்துவை அறிவித்தவன் யாரும் கிடையாது. நான் யார் என்று சொல்கிறாளா, நீ தேவனிடத்தில் வந்தவர் மனுஷ குமாரன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்று அந்த 12 சிஷ்யரில் பேதுரு தான் சொன்னான். அப்படி அதுக்கு முன்னாடி சொன்னார், பாரு நீ என்னை நடக்க போகிறத பார்த்துட்டு நீ என்னை மறுதளிக்க, நான் என் உயிரே போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னவன் 3 முறை இப்படியெல்லாம் நடக்குன்னு முதலே சொன்னார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அது மனுஷிக்குமா அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னதெல்லாம் மனுஷன் மறந்துட்டான். ஆகவே அதை நீங்களும் நானும் அதை மறக்கக்கூடாது. மேலும் 2வது வசனம் சொல்கிறது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்த பண்ண போகிறேன். அது அவர்களுக்காக மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறார். அங்கே ஆயத்தப்படுத்தி கொண்டு இருப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவர் விரும்புகிறாரு, அவரோடு கூட தான் நாம் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? இந்த அண்ட சராசரி படைத்தவர் மனுஷர் ரூபம் எடுத்து மனுஷர் மத்தியிலே வாசம் செய்து சிலுவையின் மரண பரியந்தம் அன்பை வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட தெய்வத்தின் பிள்ளைகள் நாம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண அவர் என்ன செய்கிறாரு, அங்கே போயிருக்கிறார் என்று அங்கே சேஷர்களிடத்தில் சொல்வதை இங்கே பார்க்கிறோம். ஏன் சொன்னால் அவளுக்கு முன்னால் சில பிரச்சனைலாம் இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே வீடு வாசலில் விட்டுட்டு அவரை பின்பற்றி வந்தவங்க, இல்லையா? ஐயோ இன்றைக்கி நாம் நடுத்தரில் நிற்கிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக அது வந்துவிடக்கூடாது. ஆக முதல்ல சொல்கிறாரு, நான் போகிறதுனால நான் உங்களுக்கு போய் ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்த பண்ண போகிறேன், நீங்கள் இப்போ என்னோடு கூட இருப்பதற்காக நான் செல்கிறேன் என்று அங்கே சொல்கிறார். அதே அந்த சீஷர்களுக்கு நினைப்பூட்டுறார் வந்தது.
மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பது அவர்களுக்காகவும் நமக்காகவும். அப்படி சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர் சந்திக்கப் போகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்தித்து தான் என்ன செய்ய போகிறார்? அவர் பரலோகம் அங்கே செல்ல போகிறார். அப்படியெல்லாம் அந்த சூழ்நிலை வரும், அதை பார்த்து பயந்துடாதீங்க. நான் போகிறது உங்களுக்காக போகிறேன். ஏன் சொன்னால் அந்த பாவத்தின் அந்த 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 எல்லாரும் அந்த காலத்தில் என்ன செய்தாங்க? பலி செலுத்தினாங்க இல்லையா? ஆடு மாடுகளை பலி செலுத்தி பாவ நிவர்த்தி செய்தார்கள். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மனுக்குலத்திற்காகவும் தன்னை அவர் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க போகிறார். அப்போது பரிசுத்தவான் தான் நம்முடைய பாவம் கழுவப்பட்டால்தான், நாம் பாவ மன்னிப்பை பெற்றால்தான், நம்முடைய பாவம் கழுவப்பட்டால்தான் அந்த பரிசுத்த தலத்துக்குள் நாம் என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். அந்த பொறுப்பை நம்ம எல்லார் சார்பாக என்ன செய்கிறார்? அதை அவர் ஏற்றுக்கொண்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். நான் போய் உங்களுக்காக, 3வது வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் திரும்ப வரும்பா, உங்களுக்காக போய் ஒரு இடத்தை ஆயத்த பண்ணிட்டு திரும்ப வந்து என்ன செய்ய போகிறேன்? நான் திரும்ப வந்து உங்களை நான் அழைத்து செல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டு செய்தியை கொடுக்குறார். நமக்கு உள்ள நம்பிக்கை செய்தி என்ன? இப்போ உலகத்தில் நடக்கிற காரியமெல்லாம் எப்படி இருக்கிறது? நமக்கு இந்த உலகம் நிரந்தரமா இல்லையா? நம்முடைய அழைப்பு என்ன? நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு என்றால் என்ன? அவரோடு கூட சதா காலையில் வீற்றிருக்கிற ஒரு சிலாக்கியத்தை நாம் அங்கே பெறப்போகிறோம். அவர் ஆயத்தம் பண்ணுகிற அந்த இடத்துல அவரோடு கூட என்றென்றும் நாம் அங்கே இருக்க போகிறோம். ஆகவே எந்த ஒரு விசுவாசியும் இயேசுவின் வார்த்தையில் காணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆறுதல் எது? நான் திரும்ப வருவேன், நான் வந்து உங்களை, நான் இருக்கிற இடத்திலே உங்களை அழைத்து செல்லுவேன், நீர் எங்களோடு கூட என்னோடு கூட என்றென்றும் சதா காலையில் என்னோடு கூட நீங்கள் இருக்கலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை அங்கே அந்த காலத்தில் ஆண்டவராக இயேசு சேஷர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நமக்கும் அங்கே கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த இதிலே நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும். அதான் நிறையா நம்ம சர்ச்சை வசனத்தில் நிறைய இடத்துல ஆலயத்தில் என்ன போட்டிருப்பாங்க? தேவனை சந்திக்க ஆயத்தப்படும். அந்த ஆயத்தப்படுகின்ற வழியிலே தான் நீங்களும் நான் அங்கே சென்று கொண்டிருக்கிறோம். அவர் திரும்ப வரப்போகிறார். அவருடைய வருகையிலே, அவருடைய வலது பக்கத்திலே நீங்களும் நானும் நிற்க வேண்டும். இப்போ 4வது வசனத்தை பாருங்கள். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அவரோடு கூட 3 வருஷம் 3.5 வருஷம் இருந்தவங்க அவருடைய வல்லமையை அறிந்திருக்கிறார்கள். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். லாசருவே எழுந்துருன்னு சொன்னார். 4 நாள் கழித்து செத்துப்போன மனுஷன் உயிரோடு எழுந்து வந்தான். அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருந்துச்சு. கடலை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. பாரு, நாமெல்லாம் கடலில் அடி போகிறோம், இவர் நல்ல நிம்மதியாக தூக்கிட்டு இருக்கிறார் சொன்னாங்களே இயேசு கிறிஸ்து பார்த்து சீஷர்கள். அற்ப விசுவாசிலே சொல்லி சொன்னார். என்ன சொன்னார்? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறாருன்னு சொன்னால் நாம் எதை குறித்து பயப்படக்கூடாது. அப்போ அவரை எழுப்பின போது, போதகரே, ஆண்டவரே பாருங்கள், இது கடல் கந்தொலிக்குது, போட்டு கவிழ போகுது, நம்மெல்லாம் மறிக்க போகிறோம், நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்பும் போது அவர் என்ன சொன்னார்? அற்ப விசுவாசிலே சொல்லிட்டு கடலை பார்த்து சொன்னார், இறையாதே அமைதலாக இருன்னு சொன்னார். கடல் அமைதியாக ஆனது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தெய்வம் நம்முடைய தெய்வம். அவருடைய வார்த்தையிலே ஒவ்வொரு வல்லமை உண்டு. அப்போது தோமா சொல்கிறான், அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்போ அறிவோம் என்றான். அப்போது அவரோடு கூட இருந்தாலும் அந்த ஆவிக்குரிய அந்த சத்தியத்தை அந்த தோமாவால் உணர முடியல. அதே போல தான் அநேகர் நாம் இயேசுவோடு கூட இருக்கிற மாதிரி நாம் இருக்கிறோம், கிறிஸ்தவன்னு சொல்லி சொல்கிறோம், ஆலயத்துக்கு வரோம் போகிறோம், தோமா மாதிரி தான் சில கேள்வி கேட்குற மாதிரி நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், என்னை நீர் அறிவீர்கள், நான் போகிற இடத்தை நீங்கள் அறிவீர்கள் அப்படி சொல்லும்போது அவன் தெரியல, நீங்கள் எங்கே போகிறன்னு தெரியலன்னு சொல்கிறோம். அப்போது ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறாரு, அதற்கு என்ன சொல்கிறார் அவர்? நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன். அப்போது இயேசுடைய வழியை பின்பற்றினால் நாம் நித்தியத்திற்கு அங்கே செல்ல முடியும். அவர் சொல்கிற, நானே வழியும் சத்தியமாய், என்னை பின்பற்றுகிறவன் பரலோக ராஜ்யம் வர முடியும், என்னை கண்டவன் பிதாவை அங்கே காண முடியும்.
என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஆதாரமாய் சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதனால் நம்முடைய இலக்கு என்ன? நித்திய ராஜ்யம். நம்முடைய எதை பற்றி நாம் இங்கே பெருசு கொண்டுக்கிறோம்? நம்ம திருச்சபை யாருக்கு கிடைக்கப்பெறாத மேலான சத்தியத்தை நமக்கு இந்த திருச்சபை இந்த ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நமக்கு தான் அதிகமான சத்தியம் தெரியும். நான் சிஎஸ்ஐ சபையில் பார்ன் அப் அண்ட் ப்ராட் அப். என்னோட கூட அண்ணன் தம்பி நான் 5 பேர். என்னுடைய பெரிய அண்ணன் சிஎஸ்ஐ ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், ரிட்டையர்டு கேட்டகிஸ்ட், கதா காலட்சியம் பண்ணுவார். அடுத்த அண்ணன் அவர் 85 இயர்ஸ் ஆகுது, இன்னும் சிஎஸ்ஐ சர்ச்சு கன்வீனராக இருக்கிறார். கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், பட் மினிஸ்ட்ரி நிறையா செய்கிறாங்க. என்னுடைய ஃபேமிலி எல்லாமே வந்தது, புரியுதா? என்னுடைய தம்பி இசிஐ சர்ச்சு ரெவரண்டாக இருக்கிறார். அப்படி மினிஸ்ட்ரி நிறைய என்னுடைய ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லாக நிறைய பேர் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்குறாங்க வந்தது. ஆனால் என்னுடைய அண்ணனே சொன்னார், யூ ஆர் பிளஸட் ஒன். என்னுடைய அண்ணன் சொன்னார், நம்ம சர்ச்சிலே ப்ரோக்ராமில் என் தம்பி, நான் ஒரு காலத்தில் நினச்சேன் இப்படி விட்டுட்டு ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போகிறான் சமுத்திரேக்கு சொன்னான், ஆனால் இப்போ பார்க்குறேன் இஸ் த பிளஸட் ஒன், அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி அங்கே சொன்னார். அப்படி நமக்கு மேலான சத்தியத்தை, ஆழமான சத்தியம் நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வரப்போகிறார், வருகைக்கு முன்பாக என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருப்பதை அங்கே பார்க்கிறோம். ஆகவே மனுஷன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவரை வழியை நாம் என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அதுதான் அவரை பின்பற்றுவதற்கு வழி. அப்போது ஒருத்தர் சொல்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் வழின்னு சொல்கிறாரு. ஆனால் அது நிறைய பேர் அதை இந்த உலகத்தில் ஏற்றுக்கிறது இல்லை. நான் தான் சத்தியம் சொல்கிறாரு, அந்த சத்தியத்தை நிறைய பேர் அங்கே ஏற்றுக்கொள்வது இல்லை. நான் விரும்பியபடி தான் வாழ்வேன். என்னடா லைஃப் இது, இருக்கிற வெளியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதானே. மனுஷன் ஒரு முறை தான் பிறக்கிறான், அது வேணாம் இது வேணாம் அப்படி இப்படி. இந்த மனுஷனுடைய பிசாசானம் எப்படி நடத்துகிறான்னு பாருங்கள். ஆண்டவர் ஒரு பக்கம் இப்படி தான் வாழணும்னு சொல்கிறாரு, ஆனால் பிசாசானவன் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தவறான வழியிலெல்லாம் நம்ம நடத்துவதை அங்கே பார்க்கிறோம். ஆனால் இயேசு சொல்கிறார், கிறிஸ்துவுக்கு வாழ்கின்ற வாழ்க்கையை தவிர வேறொரு வாழ்க்கை இந்த உலகத்திலே பெரிது கிடையாது. நீங்களும் அதற்காகத்தான் நாம் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு சொல்கிறார், நானே வழி. அப்போ அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் பிதாவிடம் செல்ல விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள். நீங்கள் பரலோகம் செல்ல விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள். உங்கள் வாழ்க்கை நித்திய ஜீவனை அடைய வேண்டால் என்னை பின்பற்றுங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் உண்மையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நம்முடைய ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கு A to Z யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதை நாம் அங்கே மறந்து போகக்கூடாது. இந்த பாருங்கள், ஒரு வசனம் வாசிக்கிறோம். யோவான் 14:16-17. யோவான் 14:16-17 வசனம் இங்கே சொல்கிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளன் அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போது நம்மோடு கூட இன்றைக்கு அந்த ஒரு தவறான காரியத்தை செய்ய போது நம்முடைய இது செய்யாதே, இது தப்பு, இந்த வழியில் செல்லக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்கிறது யார்? ஆவியானவர் நம்முடைய மெல்லிய சத்தத்தால் நம்மோடு கூட பேசுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒவ்வொரு முறை சத்திய வசனத்தை வாசிக்கின்ற போது அதனுடைய மேலான அர்த்தத்தை நமக்குள்ளாக ஊடுருவ செய்வது யார்? அந்த பசுத்த ஆவியானவர். ஆகவே அந்த தேற்றரவாளன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்த்து அங்கே நடக்க வேண்டும் என்று இங்கே பார்க்கிறோம். அதாவது பிதாவிடம் கேட்பேன், அவர் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தருவார். நாங்கள் இருக்க இல்லை, நான் பிதாவிடம் சொல்லுகிறேன், நாங்கள் போனால் தான் இன்னொரு தேற்றரவாளன் உங்களுக்கு அனுப்புவார் அப்படி சொல்லி அவர் சொல்கிறார் வந்தது. ஏன் சொன்னால் அவர் போல பராமரிக்க சீஷர்களையும் ஜனங்களையும் பராமரிக்க இன்னொருவர் வேண்டும். அவர் தான் தேற்றரவாளர், பரிசுத்த ஆவியானவர். 17 அந்த மேலும் 16:7 அவர் சொல்கிறாரு,
அதாவது நான் போவது நலம், நான் போகாது என்றால் தேற்றரவாளன் வரார். ஆகவே நான் என்னை விட அவர் நல்லாமலை நடத்துவார் சொல்லி அங்கே சொல்லுவதை நாம் அங்கே பார்க்கிறோம் வந்தது. அதே போல் இன்னொரு வசனத்தை இங்கே வாசிக்கலாம். அந்த 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3லேருந்து 7வது வசனத்தை அங்கே வாசிக்கின்ற பொழுது அதில் பாருங்கள், 3லேருந்து 7 வரையிலே வாசிக்கின்ற போது 10 முறை இங்கிலீஷ் பைபிளில் கம்ஃபோர்ட்டர்னு வரும். இதில் நமக்கு ஆறுதலின் தெய்வம் ஆறுதலின் தெய்வம்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்குது. அதாவது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு சோஸ்திரம். ஆகவே நம்முடைய தெய்வம் ஆறுதலின் தெய்வம், நம்முடைய தேற்றரவாளன் ஆறுதலின் தெய்வம், நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து செல்லுகிற நம்முடைய தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல தான் அந்த பசுத்த ஆவியானவர். ஆகவே அங்கே ஆறுதலின் தெய்வம் சொல்லிட்டு கம்ஃபோர்ட்டர் சொல்லிட்டு 10 முறை பவுல் அங்கே சொல்கிறார் வந்தது. ஏன்னா இந்த வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது ஆறுதலின் தேவன் சொல்லிட்டு பலமுறை வருது. ஆறுதல் கூறுவது, அறிவுரை கூறுவது, குணமாக்குவது, உடன் வருவது, உதவிக்கரம் வழங்குவது, இவை அனைத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயல்பாடுகள். அன்பான அரவணைப்பு, ஊக்கமளிக்கும் வார்த்தை, அந்த மாதிரியான ஆறுதல் உறவில் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய திருச்சபையில் காணப்பட வேண்டும் என்று அங்கே சொல்கிறார். ஆறுதலின் தகப்பன், நம்முடைய தேற்றர வாளன் அப்படின்னு சொன்னால் அதை நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். ஒரு மனுஷனை குறித்து நான் அங்கே பார்த்தேன். ஒரு வாலிபன் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா 7 வயசுலேயே செத்துட்டார். ஆனால் ஃபுட்பால் நல்லா விளையாடுவார். ஆனால் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு காலில் போட்டுக்கிற ஷூ கூட கிடையாது அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான ஒரு மனிதன். ஆனால் பின்பாக அந்த ஃபுட்பாலில் பெரிய பிளேயராக வராரு. பெரிய பிளேயராக ஃபேமஸாக ஆகிடுச்சு. நல்ல பெரிய பிளேயராக வராரு. அப்போது அவர் சொல்கிறாரு, அவர் ஊரில் ஒரு கிராமத்தில் 2000 குடும்பத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு மாதத்துக்கு $80 தராரு. எவ்வளோ தராரு? $70 அது அமெரிக்கன் டாலர் போல் 80. இன்றைக்கி வரையிலையும் அவர் ஒரு ஒரு வருஷத்துக்கு அவருக்கு ஆகிற செலவு $1.8 பில்லியன் அப்படின்னு சொன்னீங்களன்னா 1 மில்லியன், அதாவது 1 மில்லியன் 10 லட்சம் இல்லையா? 1 மில்லியன் 10 லட்சம். இப்படி ஒரு மாதத்துக்கு இவ்வளோ செலவு செஞ்சு 2000 குடும்பத்தையும் அவர் காப்பாற்றுறாரு. தாங்கிட்ட பழைய செல்ஃபோன் தான் இருக்குது, புது காரெல்லாம் அவர்கிட்ட இல்லை, ஏரோப்ளான் இல்லை இல்லையா? இன்றைக்கி நம்ம அதானி பற்றி படிக்கிறோம். அதானி பற்றியெல்லாம் அங்கே போடுறாங்க. எத்தனையோ 3 ஹெலிகாப்டர் நிற்கிற அளவுக்கு வீடு இருக்குது பாம்பேயில். அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இத்தனை லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காரு அப்படின்னெல்லாம், இத்தனை மாடி வீடு, இப்படி வசதி இருக்குன்னெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மனிதன் தான் இளமையிலே கஷ்டப்பட்டதே என்னுடைய ஊர் மக்கள், என்னுடைய சமுதாயத்தினர் படக்கூடாது என்பதற்காக தன்னை அவர் எளிமைப்படுத்தி தனக்கு வர வருமானத்தை எல்லாம் என்ன செய்கிறாரு? ஏழைகளுக்கு, அந்த ஊர் ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை அங்கே பராமரித்து வருகிறார். அப்போது அவர் 2019 ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டினார். 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல், $5 lakhs கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினார். $3 லட்சம் கொடுத்து ஒரு ஸ்கூல் கட்டினார். போஸ்ட் ஆஃபீஸ் கட்டினார். அந்த ஊர் ஜனங்களுக்கு, மாணவர்களுக்கு, படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாப்படி. இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வர வருமானத்தை தனக்குன்னு வச்சுக்காம பிறருக்கு அவர் செலவு செய்து தன்னுடைய அன்பை எங்கே வெளிப்படுத்துகிறாரு. ஒரு தேற்றரவாளனை போல அந்த இடத்திலே அவர் செயல்பட்டு வருவதை அங்கே பார்க்கிறோம். அவருடைய பெயர் சாடியோ மேனோ, ஒரு ஆப்பிரிக்கன். அந்த மனுஷன் தன்னுடைய சுகபோக வாழ்க்கையை விரும்பாமல் தனக்கு கிடைக்கிற வருவாயெல்லாம் இத்தனை காரியத்தை இன்றைக்கு வரையிலும் அவர் செய்துட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வாட் வி லேர்ன், நாம் எதை கற்றுக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே ப்ராக்டிஸ் இட், அதை நாம் பிரதிபலிக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட குணத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலே எதிர்பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் நம்முடைய ஆறுதலின் தகப்பன், நம்முடைய தேற்றரவாளன். அதே குணம்
நம்மிலேயே அவங்க காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். இப்போது 2 கொரிந்தியர் 1:3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த பவுல் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான் இல்லை? பவுல் எழுதுகிறாரு 1 கொரிந்தியருக்கு நிருபத்தில் எழுதுகிறார் வந்தது. ஆனால் அதே அந்த பவுல் சவுலாக இருக்கும்போது கிறிஸ்துவை பின்பற்றுவர்களை மிக கொடூரமாக சித்திரவதை செய்த ஒரு மனுஷன். சேவான் கல்லறிந்து கொள்ளுகின்ற போது ஸ்தேவானுடைய துணியெல்லாம் கொண்டு வந்து அவன் பாதத்தில் போட்டாங்க. அது சவுல் பார்த்துட்டு தான் இருந்தா. அப்படிப்பட்ட ஒரு கல்மனம் படைத்த ஆண்டவராக இயேசுக்கு விரோதமாய் செயல்பட்ட ஒரு மனுஷனை தன்னுடைய வாழ்நாள் முழுதும் ஆண்டவருக்கு அடிமையாய் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்வதற்கு ஆண்டவர் அழைத்ததை இங்கே பார்க்கிறோம். அந்த அழைப்புக்கு பவுல் உண்மையாய் பாத்திரவானாய் நடந்ததை நாம் இங்கு பார்க்கிறோம். இப்போது ஒரு உண்மையான நம்ம இந்தியாவில் மகாராஜா ரஞ்சித் சிங் என்றவர் ஒரு ராஜா, அந்த பஞ்சாப் கிங்கு. அவர் அரண்மனையில் உலாவிட்டிருக்கிறாரு. அரண்மனையில் உலாவிட்டிருக்கும்போது ஒரு கல் அவர் தலையில் விழுது. ஒரு கல் தலையில் விழுது. தலையில் விழுந்த உடனே ரத்தம் எல்லாம் அவர் தலையிலேருந்து விழுது. அதில் உடனே இருக்கலாம், ஐயோ ராஜா அடியே யாரும் கல் எறிஞ்சிட்டாங்க ராஜா மேலே சொல்லிட்டு உடனே அவரை சுற்றி நின்றுட்டு உடனே டாக்டரை கூட்டிகிட்டு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு போய் யார் இங்கே இவர் மேலே யார் கல் எறிஞ்சதுன்னு சொல்லி அங்கே பார்க்குற போது ஒரு பெண்மணி போய் பயந்து நடுங்கி ஒளிஞ்சிட்ருக்குறாங்க. ஒரு பெண், அந்த பெண்மணியை பிடிச்சிட்டு வராங்க. அந்த பெண்மணியை பிடிச்சிட்டு அந்த ராஜாவோட காலில் விழுறாங்க. ஐயா, எங்கள் பிள்ளைங்கள்லாம் பசியாக இருக்குது, இந்த அரண்மனை தோட்டத்தில் மாங்காய் மரம் இருக்குது, நான் கல்லை எறிஞ்சி கல்லெடுத்து அடித்து ஒரு மாங்காவை கிழுதுச்சானா அதை கொண்டு போய் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து பசியாரலான்றதுக்காக தான் நான் கல் எறிஞ்சேன். நான் அது வேணும்னு செய்யலை, நான் உங்கள் மேலே கல் எறியலை, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க ஐயா என்று அந்த ராஜாவோட பாதத்தில் விழுந்து அழறாங்க. ராஜா பார்க்குறாரு. ராஜா கோவமே படல இல்லையா? ராஜா கோவமே படலை. இப்போது உடனே அந்த மந்திரியெல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த பெண்ணுக்கு போதுமான பணம் கொடுத்து என்ன செய்யணும், இந்த பெண்ணுடைய தேவையெல்லாம் சந்தித்து போதுமான பணத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய எல்லா செலவையும் அந்த பெண்ணை கொடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அனுப்புகிறாங்க. அந்த பெண், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜாவே, நன்றி ராஜாவேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டு அந்த அம்மா கண்ணீரோடு அங்கே வராங்க. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, என்ன ராஜா நீங்கள் ஒரு ராஜா, அந்த பெண்ணு கல்லை உங்கள் மேலே போட்டுச்சு, நீங்கள் அந்த பெண்ணை நீங்கள் கொலை பண்ணிடுவீங்க, தண்டனை கொடுப்பீங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்து உங்கள் மேலே கல் எறிஞ்சு சொல்லி இப்படி அனுப்புகிறீங்களே அப்படின்னு சொல்லி அது ராஜாவத்தில் எல்லோரும் கேட்குறாங்க. ஏம்பா, அது என்னுடைய நாட்டினுடைய பெண், என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு பெண். ஒரு மாங்காய் மரத்தை நம்பி ஒரு மாங்காய் மரத்து மேலே ஒரு கல் அடித்தா அந்த கல்லை பட்டு மாங்காய் கீழே விடும். அந்த மாங்காய் வச்சு என் குடும்பத்தையே பிள்ளைகளை பசியை நான் போக்குவேன்னு சொல்லிட்டு மாங்காய் மரத்தை நம்பின அந்த பெண்மணிக்கு என்ன நம்பாமல் என் மேலே அப்படிப்பட்ட ஒரு மாங்காய் மரத்துக்கே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் செயல் பண்ண முடியும்னு சொன்னால் இந்த நாட்டோட ராஜாவுக்கு என்னுடைய நாட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நான் உதவுவது சரியான காரியம் இல்லை. இதிலேருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னு சொன்னால், அப்போது மாங்காய் மரத்துக்கே அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்போது, மாங்காய் மரத்தை நம்பி ஒரு கல் எறியும் போது, அப்போது ராஜாவாகிய நான் என்ன செய்ய, என்னுடைய நாட்டு மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய உதவி செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை அந்த ராஜா எடுத்தார். இதுதான் உண்மையான மனிதாபிமானம், உண்மையான தெய்வீக செயல். ஒரு ராஜா மேலே கல் அடிச்சிட்டாங்க. ஏமா மாங்காய் வேணும்னா அப்படி என்னை உதவி கேட்டிருக்கலாம் இல்லையா, அப்படி இப்படின்னு நிறைய பேசியிருக்கலாம். ஆனால் அந்த ராஜா அந்த பெண்மணியே தேவையான உதவி செய்து தான் அடிப்பட்டாலும் பரவாயில்ல, அதை பற்றி பெருசாக அவர் எண்ணாமல் ஒரு உதவி செய்யணும், என்னுடைய நாட்டில் இப்படி ஒரு பெண்மணி கஷ்டப்படக்கூடாது என்று உதவி முன் வந்ததை அங்கே பார்க்கிறோம். ஆகவே நம் ராஜாதி ராஜா கத்தாரி கர்த்தர் நம்மில் அன்பும் ஆதரவும் தேர்தலும் செய்யாமல் இருப்பாரா? மொத்தம் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் சொல்லி கேட்குறா அப்படி இல்லையா? அவர் குருடன், எல்லாரும் சீசெல்லாம் அதட்டுறாங்க. அப்படி தான் நாமெல்லாம் அதட்டிருக்கிறோம்.
ஆனால் இயேசு என்ன சொன்னார்? யார் கூப்பிடுங்க அவனை கூப்பிட்டு என்ன செய்கிறான்? நான் பார்வையடைய வேண்டும் சொல்லி சொல்கிறார். உன்னுடைய விசுவாசத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்வையை அவர் கொடுத்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆதலால் 2 கொரிந்தியர் அதில் 6:7 நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கு ரட்சிப்பு ஏதுவாகும். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரப்பட்டது எதனால்? நாம் செய்த பாவத்தினுடைய பலனை அவர் அங்கே அனுபவித்தார். அநேக கஷ்டங்களுக்குள்ளாக அவர் தள்ளப்பட்டு அநேக பாடுகளை அவர் சகித்ததை அங்கே பார்க்கிறோம். மேலும் நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கு ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது அப்படி சொல்லி அங்கே சொல்கிறார் வந்தது. அப்போது அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம். அப்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பின்பற்றின பவுல் இந்த சத்தியத்தை பேசுகிறார். அந்த பவுல் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பின்பாக அநேக ஆண்டுகள் சிறையில் இருந்தார். அநேக ஆண்டுகள் சிறையில் இருக்கும்போது சும்மா இருந்தாரா? சிறை கைதிகளுக்கு உடன் கைதிகளுக்கு சத்தியத்தை சொன்னார். அங்கிருந்து எல்லா அவர் செய்த ஊழியத்தின் பகுதிகளெலாம் என்ன செய்தார்? நிருபங்களை எழுதி அனுப்பிச்சார். நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன், இனிமேல் நான் என்ன செய்கிறது? என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லையே, அவர் இல்லையா? அங்கிருந்து எத்தனை நிருபங்கள். புதிய ஏற்பாட்டில் அந்த 4 சுவிசேஷத்துக்கு தவிர மீதியெல்லாம் யார் அதிகமாக எழுதுந்து யார்? பவுலுடைய நிருபங்களை தான் நாங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம், கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம், ரோமருக்கு எழுதிய நிருபம் இதான் நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் ஜெயிலில் இருந்து தான் அவர் எழுதினார். ஆகவே தான் உள்ளே இருந்தாலும் சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் சத்தியத்திலே வேரூன்றி நிற்க வேண்டும், சத்தியத்தின் பாதையிலே நடக்க வேண்டும் என்று தான் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையில் கூட அந்த ஜனங்களை ஆறுதல் படுத்தினது நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அழைப்பிற்காக தேவன் நம்மையும் அங்கே அழைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சங்கீதம் 94:19 இவ்வாறு சொல்கிறது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆகவே நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் தேவனை சந்திக்கின்ற போது தேவன் நமக்கு என்ன செய்வார்? ஆறுதலை நமக்கு கொடுப்பார் என்பதை நாம் அறிய வேண்டும். நாம் கண்ணீர் விடும்போது அவரும் கண்ணீர் விடுகிற தெய்வம். மரித்தவனை உயிரோடு எழுப்பின தெய்வம் இல்லையா? அநேக காரியங்களை நாம் இங்கே பார்க்கலாம். அதை பாருங்கள், அந்த வீடியோ போடுங்க தம்பி, அந்த வீடியோ போடுங்க. இங்கே பாருங்க, சகல உபத்திரங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? இந்த ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி 40 நாள் போய் அவர் என்ன செய்கிற உபவாசம் இருந்தார் இல்லையா? அப்படிப்பட்ட உலகத்திலே அவர் ஊழியம் செய்ய வேண்டியது இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சகல வல்லமையும் படைத்த தெய்வமே இந்த உலகத்திலே ஊழியம் செய்வதற்கு 40 நாள் உபவாசம் இருந்து தான் என்ன செய்தார்? ஊழியத்தின் பாதையில் வந்தார். மேலும் இங்கே பாருங்கள், இங்கே வாசிங்க, என்ன வாசிக்கிறோம்? ஆகாரின் கண்ணீர் அருமையான நீரூற்றை தந்தது. அங்கே ஆபிரகாம் வந்து சாராள் வந்து ஆகாரை வெளியே அனுப்பிச்சு விட்டார் இல்லையா? அவளுக்கு வாரிசு வந்தாச்சு, இஸ்மவேல். அப்போது வேறு வழி இல்லாமல் வனாந்தரத்தில் போயிட்டு அழுதுட்டுருக்கிறார். குழந்தை தண்ணீர் இல்லாமல் சாக போகுது, வேண்டிக் கொள்ளுகிறாள். அப்போது ஆகாரின் கண்ணீரை அருமையான நீரூற்றாக மாற்றினார். அந்த நீரூற்று தான் இன்றைக்கெல்லாம் முஸ்லீம்கள்லாம் போயிட்டு மெக்கா மதீனாவில் போய் அந்த தண்ணியை பிடிச்சிட்டு வராங்க. அந்த நீரூற்று தான். அடுத்தது பாருங்கள், அன்னாளின் கண்ணீர் அழகான ஆண் குழந்தையை தந்தது. அண்ணாள் போய் ஆண்டவரத்தில் ஜெபிக்கிறார் இல்லையா? உடன் இன்னொரு தன்னுடைய கணவனுடைய இன்னொரு மனைவி என்ன செய்கிறா? இவளை குத்தி குத்தி மலடின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் துன்புறுத்ததை பார்க்குறோம். அப்போது தேவனுடைய சமூகத்தில் போய் அண்ணாள் அழறால். அன்னாளின் கண்ணீரை அவர் மாற்றினதை சாமுவேல் அழகால் மெய்யான ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் கொடுத்ததை அங்கே பார்க்கிறோம். மேலும் ஏசாவின் கண்ணீர் தகப்பனின் ஆசீர்வாதத்தை தந்தது. இப்போது ஏசா பாருங்கள், ஏமாற்றிட்டு போயிட்டான் இல்லையா? யார்? யாக்கோபு. ஏசா வந்து தகப்பனத்தில் அவன் அழுவதை அங்கே பார்க்கிறோம். அவனே அங்கே மேலும் எசேக்கியாவின் கண்ணீர் ஆயுசு நாட்களை கூட்டி தந்ததை நாம் இங்கு பார்க்கிறோம்.
அப்போது எசேக்கியாவின் கண்ணீர் என்ன செய்கிறான், செவுத்து பக்கம் போயிட்டு சொல்லிட்டார் தீர்க்கதரிசி இல்லையா, நீ சாக போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இவன் என்ன செய்கிறான், போய் ஆண்டவர் இடத்துல போயிட்டு அழுது ஜெபிப்பதை அங்கே பார்க்க, ஆண்டவரே நான் செய்ததெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு 15 வருஷத்துல அவனுக்கு கூட்டி தரேன்னு சொல்கிறார். அதற்கு என்ன செய்யணும்னு சொன்னால், பாகையை முன்னாடி திருப்பணுமா பின்னாடி திருப்பணுமான்னா, முன்னாடி திருப்பது ஈஸி, நீ பின்னாடி திருப்பி விடுங்கன்னு சொல்லி அந்த அதிசயத்தையும் ஆண்டவர் அவனுக்காக செய்தது நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே எசேக்கியாவின் கண்ணீரை அவர் மாற்றினதை இங்கே பார்க்கிறோம். மேலும் தாவீதின் கண்ணீர் சிறைப்பட்டு போன தன் குடும்பத்தை மீட்டு தந்தது. தாவீது அப்போது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லி சொல்லுகின்ற பொழுது யார் சவுலுக்கு பொறாமை வந்துருச்சு. ராஜா ஒரு ஆடு மேய்க்கிறவன் போய் இந்த கோலியாத்தை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு ஜனங்க எல்லாம் அவனை புகழ ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி அவன் மேலே என்ன பொறாமப்பட்டதை பார்க்குறோம். ரொம்ப கஷ்டப்படுத்தினதை எங்கே பார்க்குறோம் இல்லையா. அதே போல் தாவீதுடைய குமாரன் அவனை தான் ராஜாவானு சொல்லிட்டு அபிமெலேக்கு என்ன செய்கிறான், அப்சலோம் அவனை வீட்டை விட்டே துரத்துறான். அவன் வெறுங்காலா காட்டுக்குள்ளே நடந்து தலையில் ஒரு முக்காடு போட்டுட்டு பயந்து வரான். ஓகே, ஆனால் அப்போது ஆண்டவர் தாவீதுடைய கண்ணீரை அங்கே துடைத்ததை அங்கே பார்க்கிறோம். தாவீதுடைய மனம் தேவனுக்கு பிரியமாக இருந்ததை வேதத்திலே அங்கே வாசிக்கின்றோம். தாவீதின் குமாரனை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைத்ததை அங்கே பார்க்கிறோம். நான் ஒரு விதவை, ஒரே விதவை தன்னுடைய மகன் செத்துட்டான், பாடையில் தூக்கிட்டு வராங்க, அந்த அம்மா அழுதுட்டு வருது. அந்த அம்மா எந்த உதவியும் கேட்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே போய் ஒரு தேட்டரவாளனாக பாடையை தொட்டு நிறுத்தி அந்த விதவின் கண்ணீரை அங்கே மகிமையின் அந்த சந்தோஷத்தின் கண்ணீராக மாற்றியதை நாம் அங்கே பார்க்கிறோம். பாவியான ஸ்திரீயின் கண்ணீர் அவளுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தந்தது. எல்லாரும் கல்லெத்து எரியணும்னு சொல்லி சொன்னாங்க, விவசாயத்தில் கண்டுபிடிச்ச பெண்ணு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, உன்னில் பாவம் இல்லாதவன் அவள் மேல் கல்லெறிய கடவன் என்று சொன்னார். அப்போது நம்ம மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக முன்னாடி நம்மகிட்ட என்னென்ன குற்றமெல்லாம் இருக்குது என்பதை நாம் ஏதாச்சும் உணரணுமா? இட்ஸ் ஈஸி டு பாயிண்ட் அவுட் அதர்ஸ் மிஸ்டேக். யார் தன்னுடைய தவறைகளை அதிகமாக உணர்றதில்லை. ஆனால் அதுக்கு நன்றியுள்ளதாக அந்த பெண்மணி என்ன செய்கிறா, இயேசுவின் பாதத்தில் 1 வருஷம் சம்பாதித்த அந்த பணத்தை வச்சு பரிமள தையலை வாங்கி இயேசுவின் பாதத்தில் பூசி கண்ணீரால் கழுவி தலைமயிரால் துடைத்ததை நாம் இங்கு பார்க்கிறோம். மரியாளின் கண்ணீர் உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலில் காணச் செய்தது. அந்த மரியாளுக்கு தான் அந்த சிலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். சீஷர்களெல்லாம் பயந்துட்டு அப்போது பேதுரு வந்தா, அப்படியே யோவான் வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. ஆனால் அந்த இயேசுவை தேடி கண்டுபிடிக்கிற வெளியும் இந்த மரியாள் அந்த கலரை விட்டு 3வது நாள் திரும்பி போகவே இல்லை. அப்போ தான் மரியாளேன்னு சொல்லி அழைக்கின்ற போது, ஆண்டவரேன்னு சொல்லி மரியாள் திரும்பி பார்க்கின்ற போது இயேசு உயிர்த்தெழுந்த காட்சியை முதல்ல பார்த்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே கண்ணீரோடு விதைக்கிறவன் கெபியத்தோடு அறுப்பான். அடுத்தது பாருங்க, சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒரு திருச்சபை, நம்ம எல்லாரும் திருச்சபை குடும்பம். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, அந்த வசனம் அதான் சொல்லுது, சபை கூடி வருதலை ஒரு சிலர் விட்டு விடுறது போல நாம் என்ன செய்யக்கூடாது. இப்போ எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க, ஒற்றுமையாக இருந்து ஆண்டவரை அங்கே தரிசிக்கிறார்கள், தியானிக்கிறார்கள், அவருடைய பாதையிலே செல்லுகிறார்கள். ஆகவே சபை கூடி வருதலை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. அங்கே தான் நம்முடைய தேட்டர் வாழை, இன்றைக்கி அவங்க வரலையே, இன்றைக்கி இவங்க வரலையே, அந்த மகள் வரலையே, இந்த மகன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மை வருகைக்காக அவர் ஏங்கி கொண்டு இருப்பதையாக இந்த சம்பவம் சொல்வதை இங்கே பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, மாத்தாளே மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆனால் மார்த்தாள் என்ன செய்கிறா, பாருங்க நான் வேலை செய்கிறேன், இவ பாரு உங்ககிட்ட உட்காந்து கதை பேசிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் யார், மார்த்தாள் மரியாளை பற்றி கம்ப்ளைண்ட் சொன்னதை அங்கே பார்க்குறோம் இல்லையா. அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம், மார்த்தாளை போல தான் நம்ம செயல்படுறோம். ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று மரியாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்தது போல உன்னையும் என்னையும் ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய மூலமாக தேவனை நாம் மையப்படத்தக்கதாக தேவன் தாமே உங்களோடு ஆஸ்வதிப்பாராக. ஆமீன். தாமதத்திற்கு தயவாக மன்னியுங்கள். சாரி.
நல்ல தேவ செய்திக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கொடுத்த தேவ செய்திக்கேற்ப நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதர். யார் தவறு செய்தாலும் அதை சுட்டி காண்பித்து மன்னிப்பு என்கிற வார்த்தையை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவரிடம் 2 பள்ளியில் அவரோடு பணிபுரிந்திருக்கிறேன். நல்ல பாதையில் செல்லக்கூடிய வழியை நமக்கு காண்பித்த ஒரு நல்ல மனிதர். மற்றவர்களுக்கு மாதிரியாக வாழக்கூடிய ஒரு நல்ல தேவதாசன். அவர் மூலமாக நாம் கேட்ட நல்ல செய்திக்கேற்ப யாவரும் எழும்பி நின்று நிறைவு பாடலாக பாடல் எண் 390 பெரிய பாடல் புத்தகத்தில் நடத்துவார் இன்பென்னும் மாறுதல் சார்முன். நடத்துவாராயின்பென்னும் மாறுதல் சாரும் வண்ணம் நான் தேவனின் கையே நடத்துவார் தம் கையாலே நடத்துவார் அவரை நேராய் பின் செல்வேன் தம் கையாலே நடத்துவார் ஓர் வேளையிருள் பாதையில் ஓவேளையேன் பூங்காவில் ஆலைகடல் அமைவிலும் அவர் நேசக்கை நடத்தும் நடத்துவார் தம் கையாலே நடத்துவார் அவரை நேராய் பின் செல்வேன் தம் கையாலே நடத்துவார் கர்த்தானிரன் கைப்பிடிப்பின் திருப்தியால் கூரை பேசேன் எந்த நிலையும் பூரணம் நீரே எனக்கு தாரகம் நடத்துவார் தம் கையாலே நடத்துவார் அவரை நேராய் பின் செல்வேன் தம் கையாலே நடத்துவார். நிறைவு ஜெபத்தை மூப்பர் வில்லியம் ஜார்ஜ் அவர்கள் ஏற்கப்படும். எங்களை நேசிக்கிற பரிசுள்ள பரமபிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, சர்வ வல்லவரே, எங்கள் கொடான கொடி சோசர சுவாமி, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் ஆரம்பங்களில் ஆண்டவரே உம்மை தரிசிக்கும்படியாகவும் உமக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் இந்த மேலான சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கிடைத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி கத்தாவே. இந்த வேளையிலுக்குள்ள ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பள்ளிகளும் ஆசிரியர் சுவாமி, ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தெய்வம், அன்பு பாராட்டுகிற தெய்வம், நீர் இறக்கம் பாராட்டுகிற தெய்வம், உம்மிடத்திலே வருகிற பிள்ளைகளில் ஒருபோதும் புறம்பே தள்ளாத தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தின் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை உறுதியாய் பின்பற்றி நடக்கவும், உம்முடைய குணத்தைகளை வாழ்விலை பிரதிபலிக்கவும், உமக்கு சாட்சியாக ஜீவிக்கவும், எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக இன்னும் அநேக ஆத்துமாக்களை உம்முடைய மந்தியில் வந்து சேர்க்கத்தக்கதாக நீர் எங்களை அழைத்திருக்கிறேன் என்பதை இந்த மேலான சிலாக்கத்தில் மறந்து போகாதபடி இந்த நாளிலே எங்களை நினைப்பதற்கு நன்றி கர்த்தாவே. ஆகவே நாங்கள் வாசிக்கின்ற சத்தியத்தின்படி, கேட்கின்ற சத்தியத்தின்படி
பாடுகின்ற பாடலின் அர்த்தத்தின் படி புரிந்து எங்களுடைய வாழ்க்கையை அதை அப்பாசிக்கத்தக்கதாக இவை யாவற்றையும் கொடுத்திருக்கிற கர்த்தாவே, நீர் சீக்கிரமாக வரப்போகிறீர் சுவாமி. எங்களுக்காக நீர் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற கர்த்தாவே, அந்த ஸ்தலத்திலே நாங்கள் என்றென்றும் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றே நீர் வாஞ்சிக்கிறீர் கர்த்தாவே. அந்த மேலான வாஞ்சையை நாங்கள் உணர்ந்து உம்மை நாங்கள் பின்பற்றி உம்மோடு கூட என்றென்றும் ஜீவிக்கக்கூடிய சிலாக்கியத்தை பெற, அந்த தகுதியை பெற வழியிலே நாங்கள் தொடர்ந்து செயல்கள் வழிநடத்து கர்த்தாவே. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த பகுதியிலே மேலான ஒழித்து செய்கிற பாஸ்டர் ஸ்ரீபராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை போதகருக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையிலே இந்த ஊழியத்தின் காரியங்களிலே பங்கு கொள்கிற ஒவ்வொரு விசுவாச பள்ளிகளில் வழிநடத்துவதாக கர்த்தாவே, சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொரு தனித்தனியாக பேர் போகிறவாசல் கர்த்தாவே. விசேஷ வண்ணமாக ஆண்டவரே, பள்ளி முதல்வருக்காக ஜெபிக்கிறோம். அவர் இந்த பள்ளியை பொறுப்பேற்று நடத்துகிற போது அப்பா அநேக சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அவரை இப்படி வலது கரம் தாமே பற்றி கொண்டு அவரை மென்மேல் ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த பள்ளிக்கூடத்தின் மேலான நிலைக்கு கொண்டு செல்லும்படியாய் அவரையும் அவரோடு கூட சேர்ந்து பணியாற்றுற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களையும் ஆசீர்வதிக்கூடிய கர்த்தாவே. விசேஷ வண்ணமாக அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மனைவிக்கு சரீர வேலைவேலத்தை அகற்றும், நல்ல சுகத்தை தாரும். உங்களுக்கு சித்தமானால் நாளைய தினத்திலே அவர் அந்த மகள் ஆலயத்தில் வந்து சாட்சியாக நிற்க அந்த மகளிரை ஆசீர்வதிக்கத்தாவே. அதே போல் மிஸ்டர் ஆண்டப்பனுக்காக ஜெபிக்கிறோம். அவர் செய்கின்ற அந்த ஃபைனான்ஷியல் ஊழியம் தொடர்ந்து மென்மேலும் அந்த வருவாயை பெருகத்தக்கதாக அந்த சூழ்நிலையை வாக்கி செய்யும்படியாக இருக்கிறதா. இந்த மகன் கையில் எல்லா வேலையும் இருப்பதாக இவ்வாறாக இந்த ஆலயத்திலே விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு ஆத்தவாடி விண்ணப்பத்தை கேட்டு மேலான பெருக்கமான ஆசையை தந்து வழிநடத்தும்படியாய் அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாக வேண்டிக் ஒரு பஸ்ல பரவும் பிதாவே, ஆமென். ஆவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையாய் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழிநடத்தல் ஒத்தாசையும் நம் அனைவரோடும் வரத்தடைப்பட்ட பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமே. நேச கர்த்தரே மாங்கி ஏரோட்டாயிற்றே மாற்றோரோ தாசை அற்று போயினா